வாழப் போகும் மகளே உனக்கு வாழ்த்து வேண்டுமா? வாழ்வில் என்றும் வசந்தம் வீசும் வாக்கு வேண்டுமா? ஏழு வானம் கடந்தால் தானா சொர்க்கம் என்பது? இல்லை, இங்கே கூட சொர்க்கம் உண்டு கண்ணால் கண்டது. இரு கண்கள் ஒரு பார்வை, இரு கால்கள் ஒரு பாதை என்று இருவர் நெஞ்சம் ஒன்றாய் மாறும் குடும்பம் தானது. இருவர் நெஞ்சம் ஒன்றாய் மாறும் குடும்பம் தானது. வாழப் போகும் மகளே உனக்கு வாழ்த்து வேண்டுமா? வாழ்வில் என்றும் வசந்தம் வீசும் வாக்கு வேண்டுமா? கணவன் தானே இனிமேல் உனக்கு கண்ணாயானவள். காவல் தந்து காதல் தந்தே உன்னை ஆள்பவள். துணைவி அன்பு போர்வை தந்தால் துணிவு கொள்பவன் நீ. தூண்டிவிட்டால் தாண்டி சென்றே உலகை வெல்பவன். அன்று ஜிபுரில் வரும் வேளை நபி மீது புழல் போர்வை தந்த அன்னை கதீஜாவின் அன்பை எண்ணி பாரமா? அன்னை கதீஜாவின் அன்பை எண்ணி பாரமா? வாழப் போகும் மகளே உனக்கு வாழ்த்து வேண்டுமா? வாழ்வில் என்றும் வசந்தம் வீசும் வாக்கு வேண்டுமா? இரண்டு குதிரை பூட்டிய தேர்தான் குடும்பம் என்பது. இரு திசையில் போனால் எங்கே பயணம் தொடர்வது? இரண்டு பேர்க்கும் எண்ணம் ஒன்று, இலக்கும் ஒன்றுதான். அவன் இமயம் என்ற போதும் அதிலே உனக்கும் பங்குதா? அகம்பாதி புறம்பாதி அவனாடே நீமேனி என அருளுமறையை நபியின் வழி அறிந்து வாழமா? அருளுமறையை நபியின் வழி அறிந்து வாழமா? வாழப் போகும் மகளே உனக்கு வாழ்த்து வேண்டுமா? வாழ்வில் என்றும் வசந்தம் வீசும் வாக்கு வேண்டுமா? குழந்தையின்றி முதியோர் இன்றி குடும்பமாகுமா? குறையில்லாமல் வாழ்தல் ஒன்றன் குணத்தினாலம்மா. இழந்த செல்வம் மீண்டும் வரலாம், இயற்கை தானம்மா. அன்பை இழந்திடாத இல்லம் போலே சொர்க்கம் ஏதம்மா? அன்பாலே விளக்கேற்று, பண்பாலே பகை மாற்று. அந்த அன்னை பாத்திமாவை போலே பெண்ணாய் மாறமா?
அன்னை பாத்திமாவை போலே பெண்ணாய் மாறமா. வாழப்போகும் மகளே உனக்கு வாழ்த்து வேண்டுமா. வாழ்வில் என்றும் வசந்தம் வீசும் வாக்கு வேண்டுமா. 7 வானம் கடந்தால் தானா சொர்க்கம் என்பது இல்லை. இங்கே கூட சொர்க்கம் உண்டு கண்ணால் கண்டது. 2 கண்கள் ஒரு பார்வை, 2 கால்கள் ஒரு பாதை என்று இருவர் நெஞ்சம் ஒன்றாய் மாறும் குடும்பம் தானது. இருவர் நெஞ்சம் ஒன்றாய் மாறும் குடும்பம் தானது. வாழப்போகும் மகளே உனக்கு வாழ்த்து வேண்டுமா. வாழ்வில் என்றும் வசந்தம் வீசும் வாக்கு வேண்டுமா.